செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன். என்றுமே இல்லாத ஒரு அமைதி. சரி, இந்த அமைதியை எடுத்து பார்க்கிறப்ப மனமாகப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமா, மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த இடம். இந்த இடத்தாலதான் நமக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? என்னதான் நம்ம குயிலா கூவினாலும் மயிலா ஆடினாலும் மக்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுடைய ஆதரவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு எல்லாம் ஒரு கோடான கோடி நன்றி கூறுகிறேன். நன்றி 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 கிடந்த வணக்கம். இரண்டாவது காரணம் ஒளி அமைப்பு. என்னதான் நமக்கு குரல் வளம் நல்ல அமைதியா இருந்தாலும் அழகாக இருந்தாலும் ஒளி அமைப்பு சிறப்பா இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில நமக்கு ஒரு பேர் கிடைக்கும். அதனால ஏத்துங்க இறக்குங்க அப்படின்னு இல்லாம ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. மென்மேலும் வளர அந்த ஆண்டவனை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி 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 கிடந்த வணக்கம். மூன்றாவது காரணம் பக்க மேளங்கள். அப்படியே அப்பா
என்ன இவ்வளவு வேகமா உனக்கு சொல்றானே நன்றி. அதனால நன்றி. அவனாவது ஒரு வணக்கம் சொல்றானே, நீங்களும் சொல்லலையே. பேச மாட்டாங்க. ஆமாடி ஆமாடி தங்கம். 4வது காரணம் யூடியூப் சேனல். ஆமா ஆமா. நம்ம அப்படியே உள்ளூருக்குள்ளேயே அப்படியே பறந்துகிட்டு இருந்தோம். ஆமா. இப்போ வந்து வெளி உலகமே பழக்கிறோம். வைகை. ஆமா வைகை யூடியூப் சேனல் அன்பு தம்பியர்களுக்கு என்னுடைய கலை குழுவின் சார்பாக மனமாத நன்றி. மென்மேலும் வளர அந்த ஆண்டவனை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆமா, இந்த மேடை பார்க்கிற மனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நன்றி நன்றி. ஏன்னா ஒளி ஒளியமைப்பு இப்படி சிறப்பா இருக்கிறதுக்கு முடிஞ்சு போய் வந்துட்டேன். கொஞ்சம் வெள்ளனவே வந்திருந்தா இன்னைக்கு இங்கே நாடகம், இன்னைக்கு இங்கே நாடகம் ஆடுறதா, அப்புறம் நாளைக்கு போற ஊரு அதனால இல்ல ஒளி ஒளியமைப்பு சேர்த்து கூட்டி போயிடலாம். அவங்க வரல, நம்ம இங்கேதான் இருக்கோம். ஆமா ஆமா. அதனால என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை? இப்படி எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கப்ப என் மனசுக்குள்ள ஆசை இருக்காத? என் மனசுக்குள்ள ஒரே ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. யாரு? மனசுல இங்க பாருங்க, மனசுல நினைச்சாச்சு அப்படின்னாலே புருஷன் தான். அப்புறம் மனசுல நினைச்சாச்சுன்னா உங்களுக்கு அப்பா தான். அப்ப நான் அம்மானா உங்களுக்கு அவர் அப்பா தானே. அதனால என் மனசுக்குள்ள அவரை எப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆள் கருப்பா இருப்பா, சிகப்பா இருப்பா. நான் கருப்பா இருக்கேனா? நான் சிகப்பா இருக்கேன்ல. நீங்க இருக்கிறீங்க அது மாதிரில. என்னுடைய கணவரும் சிகப்பா தான் இருப்பாரு. அதனால அவருக்காக ஒரு தூது விட்டுருவோமா? விஜயகாந்த் மாதிரியா? ஆமா, கருப்பு தான் கண்ணாடியே இன்னைக்கெல்லாம். பாட்டுக்கு பாட்டு எடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளனையே நீ போய் தூது சொல்ல மாட்டா
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. சரி. என்னுடைய அத்தானுக்கு, என்னுடைய மச்சானுக்கு, என்னுடைய அன்பு காதலனுக்கு தூது வர்றதுல எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. சரி. அந்த மனுஷனுக்கு எங்கெங்க நினைப்பு இருக்கு. என்ன மறந்துட்டு வாழ்ந்தாலும் உன்னோட தான் வாழ போறேன், நான் செத்தாலும் உன்னோட தான் சாவேன்னு மனுஷன் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. சத்தியம் எல்லாம் சக்கர பொங்கல் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சா? ஆமாங்க. நான் வந்து எத்தனை மணி நேரம் ஆச்சு? நீங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 2 மணிக்கு கிளம்பி இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன். ஆமா ஆமா. பஸ் கிடைக்கல. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு தெரியல. யாருக்கு தெரியும்? ஆமா ஆமா ஆமா. அவருக்கு ஆளு இழைச்சு போயிட்டாரா? அதெல்லாம் நாங்களாம் இழைக்க மாட்டோங்க. நாங்களாம் என் மனசு நல்லா இருக்கு. சரி. அதனால நானும் இப்படிதான் இருப்பேன். என்னுடைய கணவர்னா என்னோட அந்த பிள்ளை இன்னும் கல்யாணமே பண்ணல கணவர்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணா கஞ்சி ஊத்துவீங்க? அதெல்லாம் இல்லைங்க. மனசுல நினைச்சாச்சு அப்படின்னாலே புருஷன் தான். தாலி கட்டினா புருஷன் கிடையாது. சரி சரி. மனசுல நினைச்சாச்சு அப்படின்னாலே புருஷன் தான். பாத்துக்க. ஆமாங்க. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி? அப்படியே கம்பீரமா இருப்பார். ஆமாங்க. சரி. அவருக்காக நான் எப்படி பிறந்திருக்கேன் சும்மா. எப்படி சொல்லட்டுமா? சொல்லுங்க. திருப்பவனோ அழகு கட்டி நான் தான் வெள்ளையம்மா சரி சரி. எங்களுடைய குலம் என்ன தெரியுமா? என்ன குலம் கேட்கணும் இல்ல? கேட்ட சொன்னா தானே அங்க தெரியும். சொல்றேன் பாருங்க. நான் இளையர் குலே அடடாவும் சமையா 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 இளைய கட்டி நான் தான் வெள்ளையம்மா இளையர் குலே அம்மா சமையா 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 இளைய கட்டி நான் தான் வெள்ளையம்மா. கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? நான் 7 பேரு. 7 பேரு நான் தான் உடன் பிறந்தேன். இளைய கட்டி நான் தான் வெள்ளையம்மா 7 பேரு நான் தான் உடன் பிறந்தேன். இளைய கட்டி நான் தான் வெள்ளையம்மா. 7 பேர் கூட பிறந்திருக்கேன். 8ஆவதா பொம்பளை பிள்ளை. நீங்க 8ஆவதா? ஏங்க 8ஆவதா பொம்பளை பிள்ளை நீங்கன்றீங்களே, ஏன் நான் பிறக்க கூடாதா? 8ஆவதா? 8ஆவதா பெண் இருந்தா நல்ல யோகமா இருப்பேன்னு சொல்லி சரி என்ன வந்து ஐயோ நம்ம தங்கச்சி 8ஆவதா பிறந்திருக்குன்னு சொல்லி என்னை எப்படி எல்லாம் வளர்த்து எப்படி எல்லாம் என்ன ஆளாக்கி இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. ஆடு மேய்ச்சி படிச்சு பாடா போறதை விட ஆடு மேய்ச்சி ஆளா இருக்கலாம்னு வந்திருக்கேன். ஆடு மேய்க்கிறீங்க? ஆமாங்க. சரி சரி. ஆமா. என்னைக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்ல. ஒரு 2 ஆடு கொடுங்க. எதுக்கு? வளர்க்கறதுக்கு. வீட்டுல ஆடு குட்டி அப்படி எல்லாம் தர மாட்டோம். ஆடு மாடுனா சும்மா இல்ல. சரி. நாம எப்படி அடங்கி ஒடங்கி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம வளர்க்குற ஆடு மாடு இருக்கும். என்னமா நான் 2 ஆட்டை வளர்த்து அடுத்த காட்டிலே போய் மேய்து ரொம்ப கட்டுது. நீ சொல்றதை கேட்டா தானே நீ ஆடு மாடு சொல்றதை கேட்கும். என்ன பண்றது? நான்லாம் அப்படி இல்லைங்க. என்னோட ஆடு மாடுலாம் பாரு அந்த பக்கமா ஓரமா படுத்திருக்கு. ஆமா. வானா வரும் போனா போகும்.
ஏன் நான் வளர்க்குற ஆடு பிடிச்சா எங்கடா போகணும் போகுது அடுத்த நாட்டுக்கு தான் போகுது. யாரு ஆடு வெள்ளாம இருக்காங்க அங்க போய் மேல போய் மேய்து ஊர்ல கூட்டத்தை அப்படி இல்லைங்க. என்னோட ஆடு மாட என்ன மாதிரியே சொல்றதை கேட்கும். சரி சரி. அதனால எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன பிடிக்கும்? அந்த அருப்பு கோட்டை எனக்கு கருப்பு சேலை அருப்புக்கோட்டை கருப்பு சேலை தான் எனக்கு பிடிக்கும். எங்க ஊர்ல என்ன மணி நக்கல் பண்றது. அதனால நான் எங்க போவேன் தெரியுமா? இங்க ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு சரி எங்க போவோம் தெரியுமா? எங்க போகணும் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த கல்லு கட்டு ஊரணியா கருப்பாயி மண்டபமா கல்லு கட்டு ஊரணியா கருப்பாயி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. சரி கருப்பாயி மண்டபத்துல வந்து ஆட்டை ஓட்டி கொண்டு தண்ணி காட்டுவோம். சரி தண்ணி காட்டுவோம். தண்ணி காட்டுவீங்க? ஆமாங்க. தண்ணி குடிக்காது. ஓ தண்ணி குடிக்கணும்னு சொல்லணுமோ? அப்படி எல்லாம் இல்லைங்க. அதான் நீங்க போனீங்களே, நீங்க குடிக்கிற மாதிரில என்னோட ஆடு மாடெல்லாம் குடிக்காதுங்க. தண்ணி காட்டுறோம் அப்படின்னா தண்ணி குடிக்க வைக்கிறது. சரி சரி. தண்ணியை குடிக்க வச்சு எங்க ஓட்டி போவோம் தெரியுமா? எங்க ஓட்டி போவீங்க? அந்த பரட்டை நல்ல பரட்டை புளிய மரம் சரி அப்படி எல்லாம் வருவாங்க. வந்தாலும் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சாலும் எத்தனை ஆடுங்க இருக்குது? எத்தனை உருப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒரு 500 உருப்படி வச்சிருக்கோம். ஒரு ஆடு ஒண்ணு எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்ன மாதிரியே இருக்கும். 20 ரூபாய்க்கு விக்குமா? என்ன மாதிரி இருக்கும்னா உங்க மாதிரி ஆடு. அப்ப நான் 20 ரூபாய்க்கு தான் போவேன். 20,000 போமான்னு கேட்டேன். ஒரு ஆடு 20,000 இல்லைங்க. என்னோட ஆடு ஒரு ஆடு 35,000. எனக்கு ஒண்ணு என்னோட ஆடு ஆடு விலை ஒரு ஆடு 35,000. சரிங்க. அப்ப 500 ஆடு என்ன விலை ஆச்சு? அதே ஒரு அமௌண்ட் ஆயிரம் இருக்கு. அப்பா ஆமாங்க. நாங்களாம் லட்ச பணக்காரங்க. சரி கோச்சுக்காம காலையில ஒரு 20 ரூபா கொடுத்தா பரவாயில்ல. அதெல்லாம் தர மாட்டேன். எங்க அண்ணன் தம்பி 7 பேர்ல ஒரு அண்ணன் நொண்டியன் இருக்காரு. நொண்டியா? ஆமா. அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். சரி நான் யாரு கூடயும் பேச மாட்டேன். எங்க அண்ணன் தம்பி 7 பேர்த்து முகத்தை தவிர நான் யாரையும் பார்க்க மாட்டேன். சரி சரி. ஆனா என் மனசுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு. அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை நினைச்சது எங்க அண்ணங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எங்க இருக்காரு எப்படி இருக்காரு என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அவரை நினைச்சு மனசுதான் வேதனையா இருக்கு. சரி சரி. என்ன பண்றது இழைச்சு போயிட்டேன். இழைச்சிட்டீங்க. உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன், மத்தியிலே மச்சான் பொட்டு வச்சேன், மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. ராசா விட்டு போனா முகந்து போகும் வாசன ரோசா. உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன், மத்தியில் மச்சான் பொட்டு வச்சேன், மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. நீ
வெளிமார்க்கமா வரப்போறாரு. எப்படி வருவார் தெரியுமா? எப்படி நானே பயந்து எப்படி அப்படியெல்லாம் அவர் என் மனசுக்குள்ள அவர் என் மனசுக்குள்ள மட்டும்தான் வருவாரு. சரி 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 தெரியல. நானும் பார்த்துட்டேன் காணாதுல. சரி என்னன்னா சரி வருவாருங்க. சரி சரி எப்படியே வந்துதானே ஆகணும். சரி 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 நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறீங்க? ஆமாங்க எங்க அண்ணங்க எல்லாம் தேடுவாங்க. அண்ணே சரி சரி. எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கண்ணை கணையாக்கினாள் முல்லை மலராக்கினாள் எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கண்ணை கணையாக்கினாள்
போதுமா என்னோட உசுறு ஒத்தையா போதுமா என்னுடைய உசுறு உச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிரி பச்சமலை பக்கத்தில வெயிலுன்னு சொன்னாங்க வெயிலுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தான் குடகு மழை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைகிரி ஏதோ நினைவுதா உன்னை தவிக்கிறோம் என்னோட மனசுதான் கண்மணிய நினைக்கிறது என் வழியானே அடிமானே குடகு மழை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைகிரி தருபவனே அம்மா அம்மா வேண்டும் வரும் தருபவனே அப்பா அப்பா எனக்கு ஒரு வர தருவாக ஏகாதலியே கொண்டு வருவாக எனக்கு ஒரு வர தருவாக ஏகாதலியே கொண்டு வருவாக சொல்லுங்கம்மா இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுங்கம்மா சின்ன துளியே வந்த பிறகு என்னத்தை சொல்லுங்கம்மா ஆகாத ஆசை நிறைவேறுமா ஆகாத ஆசை நிறைவேறுமா கடல் அலைய போல இடையோ சேருமா ஆகாத ஆசை நிறைவேறுமா கடல் அலைய போல இடையோ சேருமா சென்றேன். எதற்காக? என்னுடைய வெள்ளையம்மாள் இந்த வெள்ளமலை காட்டுக்காவது வெள்ளாடு மேய்க்க வந்திருப்பாள், எப்படியாவது பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு வந்தேன். வெள்ளமலை காட்டிலே அவளை காணவில்லை. அப்போ ஒருவேளை என்னை மறந்திருப்பாளா என் கண்மணி வெள்ளையம்மா? என்னதுங்க, என்னை மறந்திருப்பாங்களா? போன் அடிச்சு பாரு, பார்க்காம விட்டு 6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள மறந்துருப்பாங்களோ? போன் பண்ணேன். வெள்ளமலை காட்டிலே காணோம். அங்க ஒயிலாளத்துக்கு போனா அங்கேயும் பார்க்க முடியல. சரி, இதுக்கு மேல பொறுமையா இருந்தோம்னா நான் பார்த்தேன், நம்மள மறந்தா வரும்போது பார்த்தேன். இங்க புத்தாளத்துல போகுது இருந்தாலும் இப்பொழுது விரும்புனா அவங்க வீட்டுக்கே போக வேண்டும். இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது. இப்பொழுது அருப்புக்கோட்டை திருப்பவனத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ள போகணும்.
அவங்க வீட்டிலேயே போய் இன்னைக்கு வெள்ளையம்மாளை பார்க்க போறேன். புறப்படுவோம். யாருமா உள்ள? பாடுனா வாசிக்கிறீங்க. ஆமா, பாடிக்கிட்டே தான் இருக்கலாம். ஆமா, என்ன செய்யறதுங்க? காலராமத காரியத்துக்கடு ஆரிய குத்தாலாம் காரியத்துல கண்ணா இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. இந்த மனுஷன் எங்க இருக்காரு, எப்படி ஆனார்னே தெரியல. எங்க அண்ணன் தம்பி 7 பேரும் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒயிலாட்டம் கத்து கொடுக்கறதுக்கு யாரோ வர்றாங்க அப்படின்னாங்க. சரி, யார் வர்றாங்களோ என்ன ஆனாங்கன்னு தெரியல. நானும் ஒத்தியா வீட்டுல எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? அவருக்கான வருவாரா? எவரே? ஏப்பா டீ கடை வெள்ளச்சாமியா? ஆமா. அவரை பேரை சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் அருகதை கிடையாது. இல்ல, எங்க ஊர்ல இருக்காரு டீ கடை பாத்துக்கோங்க. அவரெல்லாம் கிடையாதுங்க. என் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. யாருப்பா இவரு? வந்தது யாருன்னு வணக்கம்னு சொல்றாரு. தெரியல, யாருன்னு தெரியல. அம்மா வணக்கமா? பஸ்ஸுக்கு நிக்கிறாரு. பஸ்ஸுக்கு நிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. நான் யாருன்னு தெரியலையா? உங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. என்னது தெரியலையா? நிஜமா தெரியல. அப்பவே சொன்னா என்னன்னு மறந்து இருப்பாங்க. அதுதான் கேட்டேன். ஆமையா, இப்பெல்லாம் மறந்துடுவாங்க. ஆட்சி மாறுறது 5 வருஷம், பேச்சு மாறுறது. ஆமா, என்ன பண்றது? மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? அப்ப மனசுக்குள்ள நான் நினைச்சிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள இருக்கிறது நான் தானே தெரியல. தெரியலையா? எப்படி தெரியும்? நெசமா தெரியல. தெரியல. நான் யாருன்னு சொல்லி வாரேன். சொல்லுங்க. அப்ப யாவது கொஞ்சம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. வர்றேன். அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, அடி அம்மா வெள்ளையம்மா வெள்ளையம்மா, ரொம்ப விவரமான வெள்ளையம்மா, விவரமான வெள்ளையம்மா. இந்த வெள்ளச்சாமிய பார்த்ததுண்டா? இந்த வெள்ளச்சாமிய பார்த்ததுண்டா? என் வீரக்கதை கேட்டதுண்டா? அவர் வீரக்கதை கேட்டதுண்டு. நமக்கு ஒரு மகன் பிறப்பா, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பா. எங்களையே சொல்லுவையே, அவர்களையே சொல்லுவையே. புலியாக மாறிடுவா, பையன் புலியாக மாறிடுவா. மதுரை மாவட்டத்தையே ஆண்டிடுவா, மதுரை மாவட்டத்தை ஆண்டிடுவா. கர்நாடக தேசத்தில காவேரி ஓரத்தில் அருகுடு ஓரமலரே, கர்நாடக தேசத்தில காவேரி ஓரத்தில் அருகுடு ஓரமலரே. இச்சமத்தி மீசலத்து நீரத்தை எடுத்து அருகுடு ஓரமலரே. செமச்சு அருகுடு 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 ஓரமலரே. ஒரு மாடத்துக்கு அவதாரே வெள்ளாட்ட ஆட்டத்தோடு வேட்டக்காரனே. கண்ணாடே 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 தேசத்திலே காவேரி ஓரத்தில் அருகுடு ஓரமலரே. தேசத்திலே காவேரி ஓரத்தில் அருகுடு ஓரமலரே. அது என்ன விட்டு நீ பிறந்தா, அம்மா என்ன விட்டு நான் பிரிச்சா, ஏன் உயிரா போகுமடி? யாரு உயிருங்க? உயிர் போகுமாம்ல? எப்படி? உயிர் போகுமியா? உங்க உயிரா? வெள்ளையம்மா என்னைய விட்டு பிரிஞ்சா சரி, என் உயிர் போகும். போங்க. உயிர் உள்ளவரை உன்னை விட்டு, உயிர் உள்ளவரை உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அவர் விரிய மாட்டார் என்று சத்தியமும் செய்தியடி. அம்மா நீங்க சத்தியமும் செஞ்சீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலிலே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே வாசலில அடி ஒண்ணு மறக்கத்தான் முடியுமா?
அழிக்கிறேன், உன்னால என் நிம்மதியே இழக்கிறேன். உங்களால அவர் நிம்மதியே இழக்கிறாரு. நான் குடிச்சு அழிக்கிறேன், உன்னால என் குடும்பத்தை மறக்கிறேன். குடிச்சு அழிக்கிறேன், குடிச்சு அழிக்கிறாரு, அவர் குடும்பத்தை மறக்கிறாரு. கண்ணு மண்ணு நினைச்சு தானடி தவியா தவிக்கிறேன் அடி. நினைச்சு தானுமா தவியா தவிக்கிறாருமா. வெள்ளமலை காட்டுக்குள்ளே அசையாக பேசுனீங்க, வெள்ளமலை காட்டுக்குள்ளே அசையாக பேசுனீங்க, வெள்ளமலை காட்டுக்குள்ளே அசையாக பேசுனீங்க, வெள்ளமலை காட்டுக்குள்ளே அசையாக பேசுனீங்க. கண்ணுக்குள்ள காந்த வச்சு கண்ணடிய வளர்க்கிறீங்க, கண்ணுக்குள்ள காந்த வச்சு கண்ணுனிய வளர்க்கிறீங்க. அந்த நாள் நினைவு வரலையா, கண்ணடியை மறந்து விட்டியா. கண்ணை வில்லையம்மா, இந்த வெள்ளமலை காட்டுல வேட்டையாடி வந்து புளிய மரத்தடியில அசதியில படுத்திருக்கும் பொழுது வாழ்ந்தாலும் உங்கூட செத்தாலும் உங்கூட சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அதுதான் நம்பிக்கை இல்லாம மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 2 பேரும் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். வாழ்ந்தாலும் 2 பேரும் ஒன்னா வாழுவோம், செத்தாலும் 2 பேரும் ஒன்னா சாபம் என்று சத்தியம் செய்து கொண்டோம். அதற்கு பின்பாக என் தாய் செம்பாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே இந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு வந்து 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது. உன்னைய பார்த்து 6 மாதம் ஆச்சு. உன்னைய பார்க்காம ஏங்கி தவிச்சு வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறேன். என்னைய பார்த்து நீ யாருன்னு கேட்கிறீ கண்ணே வில்லையம்மா? என்னைய தெரியலையா? என்னைய தெரியலையா கண்ணே வில்லையம்மா? அப்படிலாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப வந்து நான் தான் வெள்ளச்சாமி சொன்னா நம்ம எப்படி நம்புறது? நான் சொல்ற கேளுங்க. வெள்ளச்சாமினா மாடுபிடி வீரர். ஆமா ஆமா. விளையாட்டுலே வீரர், விளையாட்டுலயும் ஆட்டத்திலே வீரர், சரி பாட்டிலே வீரர். எனக்கு ஒரு சந்தேகம், ஒயிலாட்டம். எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? அவரு வெள்ளச்சாமி நீங்க வெள்ளையம்மான்னு தெரியணும்னா உங்க ஆதார் கார்டை கொடுங்க, போத நான் பார்த்து சொல்றேன். ஆதார் கார்டு? ஆதார் கார்டுலாம் தேவையில்லை. என்னோட வெள்ளச்சாமினா எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? என்ன என்ன? ஒயிலாட்டம் தான் பிடிக்கும். ஆமா, அத ஆட சொல்லுங்க. ஆட்டம் கட்டி ஆடுவாரு. ஆட்டம் கட்டி ஆடுனா நான் இப்ப ஏத்துக்கிறேன். சரி சரி. ஐயா நீங்கதான் வெள்ளச்சாமியா? உன்னை பாக்கிறதுக்காகத்தான் உங்க ஊருக்கு ஒயிலாட்டத்துக்கு வந்தேன். வந்தீங்க? அங்கதான் பாக்கமா, அங்க பாத்துக்க முடியாது. அங்கே ஆட்டத்தை பார்க்க வரல. நான் பாக்கல. இல்ல உன்னுடைய ஜல்லிக்கட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு போயிருப்பேன்னு சொல்லி அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு வந்தேன். நீ வளர்த்த காளையை விட்டாது அந்த மாட்டு காளை அடக்குனது வெள்ளச்சாமி நான் தான். ஆனா அவங்க அண்ணன் தம்பி 7 பேர் தான் வந்திருந்தாங்க. அங்கேயும் உன்னை காணல, அங்கேயேதான் பார்க்க முடியல. வெள்ளமலை என்ன விடுறாங்க, வெளியில விட மாட்டேங்கிறாங்க. வெள்ளமலை காட்டுக்கு போயிட்டு தான் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறேன் உன்னை பார்க்க. என்ன பார்க்க வந்ததெல்லாம் சரி, மாட்டு அடக்குன்னு சொல்றதெல்லாம் சரி சரி. ஆனா எனக்கு என்னது பிடிச்ச மாதிரி ஒரு 2 ஒயிலாட்டம். என்னது? எப்ப? இப்பதான். எங்க பொண்டாட்டிக்கு பிடிச்சத செய்யறதுல தவறு என்ன இருக்கு? ஆமா, நாங்களாம் வீட்டுல ஆட்ட கட்டி பொண்டாட்டிக்கு பிடிச்சத செய்யறது புருஷன் தான் செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியுமா என்ன? ஆடுங்க பாப்போம். சும்மா 2 ஆட்டம். கண்ணே நன்னா ஏலமா இலலே நானே நன்னா
இப்படிலாம் நீங்க ஆடுவீங்களா? நாங்க ஆட மாட்டோங்க. ஆடுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆடுறதெல்லாம் சும்மா பித்தலாட்டம். ஏங்க இப்பதான் நம்பிக்கை வந்துச்சா? இப்பதான் உங்களை முழுசா நம்பியிருக்கேன். ஆமா, எனக்காக எவ்வளவு மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? உன்னை பார்க்கும் பொழுது அந்த நாள் ஞாபகம் வந்ததே நெஞ்சிலே. அந்த நாள் ஞாபகம் வந்ததே. அம்மா சொல்லுங்க. எப்படி தெரியுமா? எப்படி எப்படி? சூளக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே, ஆமா, அந்த வாழத்தோப்புக்குள்ள என்ன வசிய நெஞ்சவளே, அப்படியே உழைச்சு போட்டவளே. சோழக்குள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழத்தோப்புக்குள்ள என்ன வசிய நெஞ்சவளே, அப்படியே உழைச்சு போட்டவளே. வீணா பேசிக்கிட்டு தேடி வந்தவளே, அடி நானே என்று சொல்லி என்ன மயக்க வச்சவளே, அப்படியே உழைச்சு போட்டவளே. ஒருபோது ஒன்ன மறந்ததில்லை. வீணா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவளே,
இரண்டு சேல பிள்ளைக்குள்ள என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ பெற்றுக்குள்ள என்ன வசிய செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே வீணா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவளே அது நானே என்று சொல்லி என்ன மயக்க வச்சவளே அப்படியே வளர்ச்சிருப்பவளே இல்ல இவரே இப்படி வேகமா ஏமாறாரு. எங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லல, என்னோட மாமனை பார்த்து சொன்னேன். அப்படி திரும்பி சொன்னா என் மாமா அழகு சொல்ல முடியாத அழகு. 6 மணிக்கு மேல பாரு, நெல்லரிசி பல்லழகா நேரமொரு சொல்லலகா மாமா மாமா ஏமான்னு கேட்கணும். நெல்லரிசி பல்லழகா நேரமொரு சொல்லலகா மாமா ஜடா எங்கடா இங்க ஏமான்னு கேட்கிற? அவர் கேட்கணும் ஏமான்னு. நெல்லரிசி பல்லழகா நேரமொரு சொல்லலகா மாமா நெஞ்சுக்குள்ள குத்தி வச்ச மாமா நான் தொண்ணு ஏங்குறனே ஆமா நெஞ்சுக்குள்ள குத்தி வச்ச மாமா நான் தொண்ணு ஏங்குறனே ஆமா நெல்லரிசி பல்லழகா நேரமொரு சொல்லலகா அவர் வந்து என்ன கொஞ்சுவாரு. சரி, கொஞ்சறத விட கொஞ்சம் கண்ணுல பேசுவாரு தெரியுமா? கண்ணுலேவா? அப்புறம் என்னடா புதுசா இருக்குது? அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க வாயில போய் ஊர்ல நீங்க வாயில பேசுறது ஊரறிய தெரியும், கண்ணுல பேசுறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க என்னத்த கண்டோம்? கண்ணிடதா கொஞ்சிரிய கண்ணால நான் பேசுறியே மாமா, கண்ணிடதா கொஞ்சிரிய கண்ணால நான் பேசுறியே மாமா, எங்க அண்ணே வந்தாச்சிரியே மாமா,
நீ கண்ணுல பேசியிருப்ப எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசி பாரு அப்ப பேசினியா இல்லையான்னு தெரியும். சக்கரையா பேசிறியே வக்கனையா கொஞ்சிறியே மாமா சக்கரையா பேசிறியே வக்கனையா கொஞ்சிறியே மாமா நைக்கரையில் ஏக வச்ச மாமா எக்கரையில் நின்று பார்க்கலாமா நைக்கரையில் ஏக வச்ச மாமா எக்கரையில் நின்று பார்க்கலாமா சக்கரையா பேசிறியே வக்கனையா கொஞ்சிறியே நெல்லரிசி பல்லன நேரம் ஒரு சொல்லடா மாமா நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச மாமா நித்தனத்து ஏங்குறனே அம்மா மாமா அம்மா மாமா என்ன வெள்ளையம்மா மாமா மாமா எனக்கு மாமா நீங்க எங்க போகணும் மாமா எங்க போய் எவ்வளவு ஒரு சந்தோஷம். எனக்கு வாங்கி தரணும் எப்படி என்ன என்ன வாங்கி வருவேன் தெரியுமா? எனக்காக கண்ணே நீங்க எங்க போகணும் தெரியுமா? உனக்காக எங்க போகணும்? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? அந்த மதுரை நல்ல மதுரை குண்டு மல்லி குண்டு மல்லி மனமுடனே வாங்கி வாங்க சாமி துரை குண்டு மல்லி குண்டு மல்லி மதுரை குண்டு மல்லி என்னமோ சொல்றாங்க. சரி சரி அது மட்டுமா இன்னும் என்ன வேண்டும்? இன்னும் எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. அந்த அஞ்சு மஞ்ச எனக்கு அரைக்கும் மஞ்ச அரைக்கும் மஞ்ச அன்புடனே வாங்கி வாங்க சாமி துரை அரைக்கும் மஞ்ச அரைக்கும் மஞ்ச அருப்பு கோட்டை எனக்கு கருப்பு சேலை கருப்பு சேலை அன்புடனே வாங்கி வாங்க சாமி துரை கருப்பு சேலை கருப்பு சேலை வாங்கிட்டு சீக்கிரமா வருங்க. இருந்தாலும் வாங்கிக்கிட்டு நேரா உங்க ஊர் எல்லைக்கு வந்தறேன் நைட்டுக்கு. சரி. அதனால நீ என்ன செய்யற தெரியுமா? என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்குள்ள போற. சரி. பீரோல எவ்வளவு நகை நட்டு பணக்காசு இருக்குதோ பூராத்தையும் அல்ற ஒரு மூட்டையா கட்டுற. உன்னால எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு நகை நட்டு பணத்தை எல்லாம் அள்ளி ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு உன்னால எவ்வளவு சுமக்க முடியுமோ தூக்கிக்கிட்டு அவங்க ஊர் எல்லைக்கு வந்துரு. உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பேன். ஏங்க ஏமா பணங்காசு நகை நட்டு கொண்டாதான் என்ன வச்சுக்குவீங்களா? கொண்டுட்டு போய் அந்த பணங்காசு நகை நட்டு எல்லாம் இருக்கிற வரையும் உன்னை சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறேன். அப்புறம் விட்டுட்டு போயிடுறீங்களா? அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ஊரா நாடகம் ஆடியாச்சு உனைய சந்தோஷமா வச்சுக்குவேன். அப்படி இல்லைங்க, நகை நட்டு எல்லாம் அள்ளிக்கிட்டு போறவன் அப்படித்தான் அந்த இடத்துல விட்டுட்டு போவேன். கூட்டி போறத நல்லா வச்சிருக்கேன். உன்னுடைய பணங்காசை பார்த்தா நான் ஆசைப்பட்டேன். அதானே உன்னுடைய நகை நட்டை பார்த்து ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய நல்ல மனசு இருக்கே, நல்ல மனசு, அந்த நல்ல மனசு யாருக்காவது வருமா? யாருக்கு வர? அந்த நல்ல மனசுக்காக தான் உன்னை ஆசைப்பட்டேன். அதனால அந்த மனசு வந்தா போதும். அதனால இன்று இரவு உன்னுடைய ஊர் எல்லைக்கு வந்துடுறேன். சரி, அங்கே போயிடுவோம். இருந்தாலும் அது வரைக்கும் நேரம் இல்ல. இப்பவே நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடுறோம். ஓடி போயிருவோம். எங்கயாவது போய் பழச்சுக்கோமா? கண்ணே 7 பேரும் எங்க அண்ணங்க ரொம்ப மோசமானவங்க. கோவம் அப்படி வரும் பாத்துக்கங்க. வெட்டி துண்டமா போட்டு போடுவாங்க. அதனால நம்ம இருவரையும் உடனே இந்த அரண்மனையை விட்டு செல்ல வேண்டும். எங்க போலாம்? எங்கயாவது ஓடி போய் 2 பேரும் பழச்சுக்குவோம். எங்க போலாம்? இந்த உலகத்துல நமக்கு இல்ல இடம் இல்லாம ஏதோ ஒரு இடம் இருக்கும். இந்த நாட்டுல இந்த உலகத்துல என்னென்னமோ வாழுது. ஆமா, நம்ம மட்டும் வாழ முடியாது. வாழ முடியாது. ஆமா, பூச்சி புழு செடி கொடி எல்லாம் வாழுது. புறப்படு மகளா, போலாமே. கண்ணே ஒட்ட கண்ணே கண்மணிய பாலந்தேடி 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 ஓடிடுவோ கண்ணே எல்லப்பா ஒட்ட கண்ணே அடடா பாலந்தேடி பாலந்தேடி ஓடிடுவோ வாங்க வெள்ளச்சாமி. கண்ணே உயிரல்ல கண்ணுடைய மனைய வச்சு
இப்பொழுது நாம் இருவரும் இந்த ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு வந்துட்டோம். சரி. இந்த ஒத்தக்கண்ணு பாலத்துல நம்ம இருந்ததே அந்த உப்பு சட்டி பார்த்துட்டான். ஐயோ, அந்த உப்பு சட்டி யாரு? உங்க சொந்தக்காரன். ஆமா ஆமா. உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. ஒத்த கால்ல நிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவன் போய் அவங்க அண்ணன் தம்பி 7 பேர்கிட்ட சொல்லிடுவான். ஆமா. அதனால இங்கேயும் இருக்க கூடாது. இருவரும் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? இன்று மதுரை பாண்டிமணி கோயிலுக்கு செல்ல வேண்டும். போலாமே. அவரிடத்துல சென்று வாழ்வதற்கு அடைக்கலம் கேட்க வேண்டும். கண்ணே விளையமா புறப்படுவோமா? போகலாமே. அவரிடம் சென்று அடைக்கலம் கேட்போம். புறப்பட்டு போகலாம். போகலாம். கண்ணே பாண்டியமுனி கோவில் தேடி கோவில் தேடி கோவில் தேடி கோவில் தேடி போவோடி கண்ணே வெள்ளையம்மா. பாண்டியமுனி கோவில் தேடி கோவில் தேடி போவோமே நாம இருவரும் அந்த மாயவனே நாடியல்லோ 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 கண்ணே விளையமா. இப்பொழுது மதுரை பாண்டிமணி கோவிலுக்கு வந்தாச்சு. சரி. பொல்லாத தெய்வம் ஆகையினாலே பெண்கள் என்றாலே ஆகாது. கொஞ்ச நேரம் இந்த மரத்தின் ஓரமாக மறைந்து கொள். நான் சென்று அந்த பாண்டிமணி தெய்வத்தின் அருள் சக்தியை பார்த்து வரம் பெற்று வருகின்றேன். பார்ப்பதற்கு அடைக்கலம் கேட்டு வருகின்றேன். கண்ணே விளையமா. சென்று வாங்க. அப்படி ஆகட்டும். இப்பொழுது பாண்டிமணி தெய்வம் வரப்போது. தூங்குறவங்களை எழுப்பிடுங்கம்மா. பாண்டிமணி தெய்வம் வந்ததுக்கு அப்புறம் பாண்டிமணி கையினால திண்ணூறு வாங்க வேண்டும். அதனால எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து எந்திரிச்சு உட்காருங்க. ஆளு பாண்டி ஐயா, தாங்களே தந்தம் என்றிருந்த ஆணும் பெண்ணு அழுது புலம்பிக் கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு வாழ்வதற்கு வரம் கொடுக்க வேண்டும். அடைக்கலம் கொடுத்து காக்க வேண்டும். ஓடிவா ஆடிவா பாண்டி ஐயா. பிறந்தது மலையாள நீ பிறந்தது மலையாளா பிறந்தது மலையாளா புல்லாத வாண்டிமுடி பேரு கொண்டாய் கீழாடு கொண்டாய் கீழாடு ஐயா நீ வெள்ள குதிரை ஏறி அந்த மூணு கண்ணே அழகா பாலத்திலே பாலத்திலே குடுக்கு சோழ முன்னவரே அனமரம் பாலத்திலே பாலத்திலே அதோ பார் செவ்வாழை தோப்புக்குள்ள சென்று ஒளிந்து கொள்வ. கண்ணே புறப்பட போகலாம். அண்ணா என்ன விசிக்கி வரீங்க? விசிக்கி வரல. என் தங்கச்சியை பாத்தியா? தங்கச்சியா? எந்த தங்கச்சியா? என் தங்கச்சியை பாத்தியா இல்லையா? நாங்க எதுக்கு பாக்கணும்னு கேக்குறேன். ஏன் பாக்கல? உன் குழந்தையால தான் தெரியும். என் தங்கச்சி பொண்ணுக்கா? என் தங்கச்சி வெள்ளைய நீ பாத்தியா தங்கச்சியா? நீ பாத்தியா நான் பார்த்தேனே ஆனா பாக்கல. ஏன்னா வீட்டுக்கு உப்பு சட்டி ஏமா வந்தேன். எழுதுடா உட்காந்துருந்தா. என் தங்கச்சியை பாத்தியா? நான் இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டேன். தங்கச்சியை காணோம். வீட்டுக்கு உப்புச்சிட்டு இருக்கு. என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வெள்ளாச்சேரி கூட தங்கச்சி போயிருக்குது. இந்த பாதையெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். இந்த பாதையெல்லாம் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அந்த பாரு
எவ்வளோ சம்பளம் வாங்குற? எவ்வளோடா சம்பளம் வாங்குற? 3000 ரூபா வாங்குறீல்ல? 3 ரூபாய் பிளேடு இல்லையாடா பாய்ப்பல. உள்ள தலை விட்டு போறான். முடியாது ஓடுது பேசலாம். சுதாகர் இதோட போனா நாடத்துக்கு போக மாட்டேன். என்னடா செய்யல? காலையில பாருக்கிற மாட்டிச்சு போல இருக்கியா? ஆடிஞ்சா திருப்ப தலை விட்டு தலை விடுறாங்க. தலை விட்டு குஸ்காவா அங்க இறங்குவியா? மச்சான் மச்சான் வாங்க மச்சான். மச்சான் ஓசாதி என்ன ஏசாதி மச்சான் பண்றாசு तुम्हारे குருஜில குஸ்காவா ஆகணும். மச்சான் கிழங்க பேர் என்ன? மச்சான் கிழங்க. வாங்க மச்சான். உன் தங்கச்சியை கூட்டி வந்துட்டு மச்சான். கல்யாணம் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன் மச்சான். வாங்க மச்சான். கல்யாணம் பண்ணிட்டு ஆமா மச்சான். ஏன் பண்ணனே இல்லையா? இல்ல மச்சான். ஏன் பண்ணல? அதுக்கு நான் ஏன் பண்ணல? வந்துட்டீடா பாய். அதுக்கு நானும் நகைச்சி ஏப்பி பழச்சுக்கிறாங்க. என் தங்கச்சியை கூட்டி போயிருக்கு உனக்கு நக்கலையா ஏடா கொக்கால ஓலியா உன புறா ஒரே உதவியா 1 2 3 1 பிடிக்கலான்றா சொன்னேன்
எவன்டா வெள்ளி வச்சு வச்சிருக்க அவனை மட்டும் புடி நாங்க யாரு என்ன ஒழுங்கா உட்கார் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போடா அவனை வாடியே சக்கலாத்தி போடா போடா தங்கச்சி என் தங்கச்சி உனக்கு என்ன வேணும் என் தங்கச்சி மாதிரியா பாத்து என் பொண்டாட்டிக்கு மேல பாத்து பக்கத்துல போய் அப்படியே அறுத்து விடுவேன் அவனை பிடிச்ச உட்கார எப்பத்தான் வெட்டுவீங்க நொண்டி பேர் உங்களுக்கு தெரியுமா அருவா சிலிப்பாயிருச்சு ஒரு வீட்டு வெட்டியாச்சு கறிகறி எடுக்க வெட்டியாச்சு என்ன காரணம் இப்ப பாரடி பயப்படாத கண்ணி பெரு மாதிரி கூட நம்மளே முடிக்கிறேன் இது வாரு பக்கத்துல வந்துக்கிறோம் மாலையை போடுறா கழுத்துல போடுறேன் இதுல போடுங்க கழுத்துல போடுறேன் கழுத்துல ஒரு மாலை ஊரு பேரெல்லாம் கடைக்கு ஊர் பொறுப்பு சார்பாக வெள்ளச்சாமிக்கு இன்னொரு மாலை ஒரு மாலை ஏன்னு கேளு நம்ம லட்சாதிபதி கோடீஸ்வரன் யாரோ ஊருக்காரங்க 1 ரூபா சீட்ல கொடுங்க 1 ரூபா இருந்தா ஊருக்காரங்க தம்பி 1 ரூபா காசுலாம் கிடையாது 5 ரூபா காசு கேளு 1 ரூபா இருந்தா யாராவது நமக்கு பேரு லட்சாதிபதி இருக்காங்க யாரோ 1 ரூபா கொடுங்க ஏய் ஐயா பேர கட்டுவா இன்னைக்கு சனிக்கிழமை தொலைப்பணம் கேட்கல தொலைப்பணம் கேட்கக்கூடா ஆமாடா நீ பார்த்துக்கடா நீ குஞ்ச கட்டு
நீ தொட்டுக்கிறா இல்ல இல்ல அதனால காலை வெட்டி ரொம்பதான் பூதி பண்ணிட்டு இருப்பாங்க. என் தங்கச்சி விட்டு போறேன். இப்ப நெத்தில எனக்கு காசு வைக்கணும். காசு வைக்கணும். கையில வச்சோம்னு வச்சுக்க. அவனுக்கு பிடிச்ச சரி நமக்கு ஓட்டிக்க. இப்ப வைக்கிறேன் பாருங்க. போலீஸ் வந்தா நம்மள பாப்பா பிடிச்சுக்குவாங்க. வைக்கிறேன் பாருங்க காசு. இல்ல காசு வைக்க பாருங்க இப்ப. பச்சாச்சா. ஏய் இவனை பத்த வச்சு எரிச்சு விட்டு போறாங்க. மொத்தம் 5 டைம் இங்க போட்டு போறாங்க. இல்ல நாங்க லட்சால போறி கோடீஸ்வரன் யாரா ஊருக்கார தீப்பெட்டி கொடுக்க தீப்பெட்டி யாரா கொடுங்க பேர் பேர் சொல்லிட்டு பேரு இப்ப நான் வெள்ளச்சாமி எரிக்க போறேன். சரி அப்புறம் பாட்டு போலீஸ் வந்துடும். ஏன்னா வெள்ளச்சாமி எரிக்க சொல்லி சுந்தரம் தீப்பெட்டி கொடுத்தாட்டு போயிருவேன். பத்த வைக்க போறேன். இப்ப பத்த வைக்க எத்தனை குடும்பத்தை ஆமா அப்புறம் புதுசாது பழசுதான். தம்பி என் தங்கச்சி மேல உசிரா இருந்தேன். அதாவது நாங்க பிடிச்ச 10 வருஷம் பிடிக்க மாட்டேங்குது. என் தங்கச்சி கோப்பரி பாரு. அம்மா வெள்ளையம்மா இல்ல ஒண்ணு ஆஷா என் தங்க குட்டி என் செல்ல குட்டி எங்க சாமி போல எங்க போல ஏன் இப்படி நொண்டிட்டு அடையீங்க? ஆமா வெள்ளச்சாமி. ஆமா ஐயோ வேணாம் வேணாம் தம்பி டேய் தம்பி பேக் ஐயோ போங்க. சுவாமி வாழ்ந்தாலும் ஒன்னா வாழணும், செத்தாலும் ஒன்னா சாவணும் சொல்லிட்டு இப்படி நான் தனிப்படமா தவிக்க விட்டு போயிட்டீங்களா? இப்படி தனிப்படமா தவிக்க விட்டு போயிட்டீங்களே. வேண்டாம், ஒருபோதும் நான் தனியாக வாழ மாட்டேன். வாழ்ந்தாலும் ஒன்னா வாழணும், நாம செத்தாலும் ஒன்னாவே சாவணும். இதோ உங்களுக்கு நான் பொழி வச்சுக்கேன். உனக்கட்டை ஏறுகிறேன். சுவாமி இதோ உங்களுக்கு நான் பொழி வச்சுக்கேன். உடல்கிட்ட எரிகிறேன்.